மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயல்படுது. அதுக்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் தேவை அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, திருச்செந்தூர், சாத்தான்குளம், விளாத்திக்குளம் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய வட்டங்களிலும் சட்டப்பணிகள் குழுவிற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பாராலீகல் வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடிய இந்த பணிக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பணி நிரந்தர பணி கிடையாது, முற்றிலும் தற்காலிகமானது. சம்பளமோ இல்லை மாத ஊதியமோ இதுக்கு கிடையாது. சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டுமே வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுக்கணும். வயது வரம்பு 25லேருந்து 65 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகள் சமூக பணி, உளவியல் அல்லது அது சார்ந்த பிற துறைகளில் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சமூக சேவை செய்யும் சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட அங்கன்வாடி பணியாளர்கள், உளவியலாளர், மனோதத்துவ நிபுணர், MSW பயிலும் மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள், சட்ட மாணவர்கள், திருநங்கைகள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுவில் பணிபுரிகின்ற தன்னார்வ சட்டப்பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சியோட தொடர்புடையவங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணையின் போது உதவுதல், மன ரீதியான ஆதரவு அளித்தல் மற்றும் தகவல்களை பெறுதல், காவல்துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல், மீட்கப்பட்ட குழந்தைக்கு பிந்தைய கால ஆதரவு அளித்தல், நலத்திட்ட உதவிகள் கிடைப்பதை எளிதாக்குதல். தன்னார்வலர்களுக்கான வருகை பதிவேடு இருக்கும். ஒவ்வொரு வருகை பதிவுக்கும் ரூபாய் 1000 வீதம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்கிற்கு அதிகபட்சம் 5000 ரூபாய் உச்சவரம்பு கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப படிவம் தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை தபால் மூலமாகவோ இல்லை நேர்லேயோ சமர்ப்பிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்க. தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட நபர்களின் விவரங்கள் தூத்துக்குடி டிகோட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் வெளியிடப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட என்னென்ன சான்றுகள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயதுக்கான சான்று, ஜாதி சான்று, கல்வி தகுதி சான்று, இதர கல்வி தகுதிக்கான சான்று, நிரந்தர முகவரிக்கான சான்று, அனுபவ சான்றுகள் இருந்தால் அதையும் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க.